ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். இந்த நல்ல நாளிலும் நல்ல வேலையிலும் உங்கள் சமூகத்தில் உடைய வார்த்தைகளை தியானிக்கிற நல்ல பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். அப்போடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் டாடி. சகல துதிகன மகிமை எல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற நல்ல பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமையடைவதாக. இம்மட்டும் நம்மை நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்துவார்கள். ஓகே, தொடர்ந்து இன்றைக்கும் மனம் திரும்புதல்ங்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். மனம் திரும்புதலை பற்றி தியானிக்கணும்னா நிறைய நாள் கணக்கில் தியானிக்கலாம், நிறைய இருக்குது. சரிங்களா, நம்ம இன்றைக்கி மனம் திரும்புதல் பற்றி கொஞ்சம் போல் தியானிக்க போகிறோம். சரிங்களா, இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் போல் நம்ம தியானிக்க போகிறோம். சரிங்களா, ஓகே, என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். யோவான் ஸ்நானம் சொல்கிறாரு, ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். சரிங்களா, மேலே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நான் 1லேருந்து வாசிக்கிறேனே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கையை தட்டி. ஏன் மனம் திரும்புதல் அவசியம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது கட்டாயத்தின் அடிப்படையில், கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, உற்சாகமாய் தியானிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சங்கீதக்காரன் சொல்லும்போது தாவீது சொல்கிறாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கணுமா. புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கடமைக்கு தியானிக்கிறாய், 2வது கஷ்டத்துக்கு தியானிக்கிறாய். ஒன்று பைபிளை கடமைக்கு படிக்கிறாங்க, இல்லைன்னா கஷ்டத்துக்காக படிக்கிறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை வந்துருமா, போடு புரட்டு என்ன வருது, சரியில்லையா, இந்த வசனம் நல்லா இல்லையா, சரி ஆண்டவர் சோதிக்காதீங்கப்பா, நல்ல வசனமாக தாங்கன்னு அப்படி புரட்டு. என்ன வருது, இது கொஞ்சம் பரவாயில்ல, இதை விட பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், மூடு பைபிளை மூடு, விரி டக்குன்னு கொஞ்சம் பின்னாடி எடுத்தா இப்படி எது நல்லா இருக்கு, சூப்பரு அப்படின்ட்டு அப்படி கஷ்டத்துக்காக தியானிக்கிறதும் இருக்குது. சரிங்களா, சரி. ஆனால் பாருங்கள், உற்சாகமாக தியானிக்கணும், பிரியமாக தியானிக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, என் அப்பா என்ன அவ்வளோ அன்பு, என் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறார், என்னை அவ்வளோ நேசிக்கிறார், என்னை எவ்வளோ அழகாக ஆக்கணும், புரோஜனமாக சூப்பராக நானும் நல்லா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஆமாம், எல்லா அப்பாக்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா, தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. அப்பா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்றதாங்க. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா அப்பாக்களுக்கும் இந்த பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கணும், பேர் வாங்கணும், புகழில் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நான் பட்ட கஷ்டத்தை எதையுமே படக்கூடாது அப்படின்றார். எத்தனை பேர் புரியுது? அதுதான் பரம தகப்பன்னு நினைக்கிறார். நாம் கஷ்டத்தை படக்கூடாதுன்னு எல்லா கஷ்டத்தையும் அவரே பார்த்துக்கிட்டார். எத்தனை பேர் புரியுது? தம்முடைய குமாரனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறாலும் எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஆனாலும் கூட நமக்காக அப்பாவுடைய அன்பு, சரிங்களா, நம்ம எல்லாரும் மீட்கப்படுவதற்காக, ரட்சிக்கப்படுவதற்காக, விடுவிக்கப்படுவதற்காக அப்பா அதை ஒரு பெருசாக பார்க்காம நமக்காக அதை செய்தார். ஆமென். ஆமாம், எத்தனை பேர் புரியுது? ஆமாம், அவருடைய பிளான் பூரா நம்முடைய உயர்வுக்காகத்தான். ஆமென். சரி, அப்போ பாருங்கள், அப்பா என் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறார், என் மீது நோக்கமாக இருக்கிறார், என்னுடைய முன்னேற்றத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார், என்னை நல்லா வாழ வைக்கணும் அப்படிங்கிற திட்டம் தான் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு தூங்காமல் உறங்காமல் நம்மளை காக்கிறது, நம்மளை ஆக்கிறது, நம்மளை உருவாக்குறது, இதுதான் அவருடைய வேலையே. அந்த ஆங்கிளில் பைபிளை படிக்கணும்.
இது எனக்கு நல்லதுக்கு சொல்லுது, இது நான் நன்மை அடையிறதுக்காக அப்பா சொல்கிறாரு அப்படின்னு படிக்கணும். சரிங்களா? அப்படித்தான் இதுவும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பினா என்ன நடக்கும்? முதல் நன்மை, பரலோக வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்வீங்க. கையை தட்டி. அப்போ மனம் திரும்புவது அவசியமா? யாருக்காக? நிறைய பேர் ஆண்டவருக்காக மனம் திரும்புகிறாங்க. மனம் திரும்பலன்னு கொன்று விட்ருவார். மனம் திரும்புகிறாருன்னா நரகத்தில் கிடந்து சாக வேண்டியதான். எவன் கிடந்து கஷ்டப்படுறான். அதனால் ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், மனம் திரும்புகிறேன், மனம் திரும்புகிறேன் அப்படின்றாய். நீ மனம் திரும்பினா உனக்கு நல்லதுடா. நீ கஷ்டப்படக்கூடாது. நீ என் பிள்ளை, நீ என்ன போல் வாழணும். ஆமாம், நான் எப்படி பரலோகத்தை கண்ட்ரோல் பண்ணி சூப்பராக வச்சுருக்கிறேன், பூமியை உன் கையில் தந்துருக்கிறேன். நீ கண்ட்ரோல் பண்ணி ஆளுகை செய்யணும், ஆண்டு கொள்ளணும். அதுக்காக தான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன். நீ ஆண்டு கொள்ளணுன்னா நம்ம ஆண்டு கொள்கிற மாதிரி தெரியல, அடிமையாகி நிற்கிறோம். சரிங்களா? அதனால தான் எழுதி வச்சுருக்கிறார். ஆமென். எத்தனை புரியுது? அப்போது மனம் திரும்பினா என்ன ஆகும்? பரலோக வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்வோம். பரலோக ராஜ்யம் சமீபம், பக்கத்தில் தாண்டா இருக்குது, வந்துட்டடா மனம் திரும்பி முடிஞ்சு போச்சு அப்படின்ற. ஓகே, சரி. மனம் திரும்புதல் என்ன? நம்ம மனம் அப்பாவுக்கு நேர திருப்பப்படுறது. அவருடைய நினைவு அவருடைய நம்மளை குறித்து நினைச்சு வச்சுருக்கிறார் இல்லையா? கையை தட்டி. வேதம் சொல்லுது, உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள் அப்படின்றார் இல்லையா? ஆமாம், கரெக்ட் தான். நம்ம ஒன்று நினச்சா அவர் வேற மாதிரி நினைக்கிறாரு. அந்த மீனிங்கை நல்லா புரிஞ்சு விடணும். கஷ்டத்தில் இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? நான் ஒன்று நினச்சா அவர் ஒன்று நினைக்கிறாரு, என்னெல்லாமோ நடக்குது, நான் நினைக்கிறதா நடக்குது அப்படின்றான். சந்தோஷத்தில் இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. ரெண்டும் ஒரே மீனிங், ஒரே வார்த்தை தான். ஆனால் சொல்கிறவனுடைய மீனிங் வேறு வேறு இருக்குது. அது அவர்கள் புரிந்து கொண்ட, அவர்கள் அனுபவிக்கிற நன்மையை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து. இவனுக்கு ஒரே கஷ்டமாக வருது, அதனால் இவன் சொல்கிறான் நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, கடவுள் என்ன நம்ம தலையில் எழுதி வச்சுருக்காரோ அப்படின்ட்டு. இங்கே ஒருத்தர் இருக்கிறான், இவன் 10,000 ரூபா தேவைன்னு நினச்சா 10 லட்சமாக வருது. அவன் சொல்கிறான் நான் ஒன்று நினச்சா அவர் ஒன்று நினைக்கிறாரு, கடவுள் என் மேலே நல்லா எழுதி வச்சுருக்கிறாரு அப்படின்றான். கர்த்தர் நல்லவர். அப்பா ரெண்டாவது கேரக்டர் தான் அப்பா. எப்பவுமே நல்லது செய்கிறவர், நன்மை செய்கிறவர். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்போது நம்மளை குறித்து அப்பா நினைச்சு வச்சுருக்கிறார் இல்லையா? அது நம்ம நினைவுகள் அல்ல, நாம் நினச்சி வச்சுருக்க விட அவர் பெருசாக தான் நினச்சி வச்சுருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு மனம் திரும்பினா இப்போ பரலோக ராஜ்யத்து பக்கத்தில் போயிடலாம், சமீபம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லையா? அவர் வச்சுருக்கிறாரு அதுக்கும் மேலே. அதான் அந்த உள்ளே பிரவேசித்து அதில் இருக்கிற நன்மையான அந்த வாழ்க்கையை வாழ்வங்கிறது தான் அவருடைய திட்டம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஓகே, ரைட். கர்த்தருக்கு வழியாக இப்படி யார் சொல்கிறா? யோவான் ஸ்தானன் சொல்கிறாரு. இவர் யார்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை சிவப்படுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசி முன்னாடியே சொல்லியிருந்தார். அந்த யோவான் ஸ்தானன் தான் இதெல்லாம் பேசுகிறார். ஓகே, சரி, ரைட். அப்போ அந்த யோவான் ஸ்நானன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறாருன்னா, அவர் ஒட்டக உடையை தரித்து, ஒட்டகத்தோல், சரிங்களா, அதனால் ஒட்டக மயிரினால் உண்டான உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சைகளை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது. இதை சாப்பிட்டுட்டு தான் அவர் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறார். சரிங்களா? அவருடைய அழைப்பு அப்படி சொல்லுங்கள். ஆமாம், அதுக்காக நம்ம போய் உட்காந்துக்கிட்டு காட்டுத்தேனையும் இது சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? இப்போ அந்த ஆக்கள் ஆயிடுறாங்க. என்னென்னா ஊழியக்காரங்க, யோவான் எது ஒட்டக மயிரினால் ஆன ஒட்டுடுப்பு உடுத்திக்கிட்டு காட்டுக்குள்ளே இருந்து தேனையும் காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் பிடிச்சி தின்னார். நம்ம அந்தளவுக்கு வெட்டுக்கிளியெல்லாம் நமக்கு திங்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அந்தளவுக்கு இல்லாட்டாலும் கொஞ்சம் நாட்டுக்குள்ளே இருந்துட்டு கொஞ்சம் ஏழ்மையாக அப்படி இருப்போமே அப்படின்னு நினச்சிட்றாங்க. அப்படியே இல்லை. சொல்லுங்கள், யோவான் ஸ்நானனுடைய அழைப்பு அப்படி. எத்தனை புரியுது? ஆமாம், அவருடைய சீசர்களுடைய அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சரிங்களா? ஒருத்தர் இருக்கிறாப்புல ஐஸ்வர்யவானாக இருக்கிறாப்புல. யார்? அரிமத்தம் ஊரானாகிய யோசேப்பு. அந்த மனுஷன் கடைசி எண்டில் தான், கிளைமேக்ஸில் தான் வராப்புல. கெஸ்ட்டு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸில் தான் தலைவர் வாராப்புல. ஆமாம் ஆமாம். அரிமத்தம் ஊரானாகிய யோசேப்பு என்கிறவன் இருந்தான், ஐஸ்வர்யவானாக இருந்தான். அவன் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருந்தானா. சரிங்களா? அவன் பாருங்கள், அவனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கடைசியில் இயேசுவுடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணுறதுக்குன்னு அவனை நியமிச்சிருந்தார்.
அவர் ரகசிய சீசன் வேறு. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அறிமுகம் யோசேப்பை குறைச்சி பேசிட முடியுமா உங்களால்? ஏசப்பை பாடி அடக்கம் பண்ணதே அவன் தான். தேவன் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு. சொல்லுங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு. எனக்கு ஒரு அழைப்புன்னா அதே மாதிரி உங்களுக்கு இருக்குமான்னு தெரியாது. என்னை விட பெஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னு வேறு ஆங்கிளில் இருக்கும். சரிங்களா? ஓகே, கத்தனால் அப்படியே கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள். அப்படி யோவான்ஸ்நானனுடைய அழைப்பு அப்படி, அதனால் அவர் அப்படி இருந்தார். சரிங்களா? ஓகே. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தானில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு, இந்த சுத்திகரிப்பு முறைன்னு இருக்கு இல்லையா? தங்கள் பாவங்கள் நீங்க கழுவப்பட்டு, சரிங்களா, தாங்கள் செஞ்ச பாவத்துக்காக கழுவப்பட்டு அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட மனநிலையோடு வாழ்கிறதுக்காக யோவான்ஸ்நானன்ட்டு போய் ஞானஸ்தானம் பெற்றார்கள். சரிங்களா? பாருங்கள், எல்லாரும் யூதேய தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டியிலே வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அவன் நாங்கள் தான் சொல்கிறார். பரிசேயர்கள் வராங்க, சதுசேயர்கள் வராங்க. இவங்களை பார்த்து சொல்கிறாப்புல, விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னப்பா நீங்கள் எந்த பக்கம் வர்ற கோபத்துலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு யார் உங்களுக்கு ஐடியா கொடுத்தது? சரி, வந்ததை வந்துட்டீங்க, வாங்க ஞானஸ்தானம் பெற்றுட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. வந்தீங்க, ரைட்டு, ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கீங்க, பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க, ரைட்டு, நல்லது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னா. ஓகே. அப்போது சொல்கிறாப்புல, இவங்களுக்கு ஒரு வழக்கம் என்னென்னா, நாங்கள் ஆபிரகாமின் குமாரர்கள், நாங்கள் யாருக்கும் அடிமை அல்ல அப்படின்ட்டு இருந்தேன் அப்படின்னு அடிக்கடி பேசுவாங்க. நாங்கள் ஆபிரகாமின் குமாரர்கள், யாருக்கும் அடிமை அல்ல. இந்த ஒரு சம்பவம் வந்திருக்கும். ஏசப்பா சொல்லுவார், அப்படியே இல்லை, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை அப்படின்னு ஏசப்பா ஒன்று சொல்லி கொடுத்தார். ஆபிரகாமுடைய குமாரர்கள் நாங்கள் யாருக்குமே அடிமை இல்லை. நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. நீ மனுஷனுக்கு அடிமை இல்லாமல் நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் பாவம் செய்கிற நீ பாவத்துக்கு அடிமையாக இருந்து பாவம் செய்கிற, பாவத்தின் சம்பளமான மரணம் ஒன்று ஆண்டு கொண்டுட்டு இருக்கு. நீ அடிமையாக தாண்டே வாழ்ந்துட்டு இருக்கிற, பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிற. ஏன்னா செத்தாலே நீ அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறன்னு அர்த்தம். எதிரி புரியுது? பாவத்திலிருந்து, ரைட்டு. இப்போது அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்போ இயேசு சொல்கிற, குமாரன் ஒருவனை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். எப்படி? ஆமாம், குமாரன் விடுதலை ஆக்குனா அது மெய்யான விடுதலையா. குமாரன் என்ன பண்ணுறாரு? குமாரன் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? குமாரன், நமக்கு ஒரு குமாரன் எதுக்கு கொடுக்கப்பட்டார்? நமக்கு ஒரு பாலகன் எதுக்கு பிறந்தாராம்? அவர் பேர், அவர் கன்னி வயிற்றுலேருந்து குழந்தை பிறப்ப, மரியாள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பால், அவளுக்கு பேர் இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாப்புல? நம்மால் யோசேப்புக்கிட்ட சொல்கிறாப்புல, ஏசப்பாவுடைய தகப்பனார்கிட்ட. ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். கையை தட்டி, தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சகர் பிறப்பார். அவர்தான், அவருக்கு பேர் இயேசு, பெயரிடுவாயாக அப்படின்னு சொன்னாப்புல. இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற இரட்சகர் என்று அர்த்தம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஓகே. அப்போது பாருங்கள், நீங்கள் அப்போ குமாரன் விடுதலை ஆக்குனா மெய்யான விடுதலை. குமாரன் எதுலேருந்து விடுதலை ஆக்குறார்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து. பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கிட்டா பாவத்தின் சம்பளமான மரணம் வராது. புரியுதுங்களா? சாபம் கிடையவே கிடையாது. அப்போ சூப்பராக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்கள், அதுக்கு பேர் தான் பரலோக வாழ்க்கை. கையை தட்டி. மனம் திரும்பி உங்கள் மனம் தேவனுக்கு நேராக திருப்பப்படும் என்றால், கர்த்தர் இயேசு கிறிஸ்து நேராக திருப்பப்படும் என்றால், நாம் அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், உங்கள் மனசு அவரை ஏற்றுக்கொள்கிறது தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங், பிகினிங். ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் மனசு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டைரக்ஷன் அப்படியே திரும்பிடும். ஜக ஜக ஜகன்னு அவர் சூப்பரான பாதையில் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ மனம் திரும்பின உடனே என்ன ஸ்டார்ட் ஆகுது? பாவத்திலேருந்து உங்கள் பாவம், அவர் சிலுவையில் உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்கள் பாவத்தை கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, ராஜாக்களாக, ஆசிரியர்களாக, இப்படி ஏகப்பட்ட பிளஸ்ஸிங்ஸை உங்களுக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் சொத்தா. நீங்கள் அவரை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்ட உடனே எல்லா ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்துடுது. பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். அப்போ நீங்கள் சொல்லலாம், நான் ஆபிரகாமின் சந்ததி. எப்படி?
ஆமாம், ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானானான். அவன் விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். நீதிமானா வாழ்ந்தான், நிறைய நன்மைகள் செய்தார். ஆமேன். எத்தனை பேர் புரியுது? அதே போல் நாமளும் அந்த லிஸ்ட்டில் வந்துடுறோம். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம், தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறோம், யாருக்கு அடிமை கிடையாது. எத்தனை பேர் புரியுது? ஆமேன். கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ இங்கே சொல்கிறாப்புல, நீங்கள் நான் ஆபிரகாமுக்கு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் யாருக்கு அடிமை இல்லை, நாங்கள்லாம் நல்லா தான் ஒழுக்கமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. தேவன் இந்த கல்லுகளினால ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். டாப்பில் ஒரு கல்லை எடுத்து அவர் சூப்பராக பிள்ளையாக்கி ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக உருவாக்கிடுவார், சாதாரணமாக நினச்சிடாத அப்படின்றார். ஓகே. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். சரிங்களா? கனி கொடுக்கணும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். சரிங்களா? நல்ல கனி கொடாத மரம் எல்லாம். சரி, இப்போ பாருங்கள், அப்போ கனி கொடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். 11 சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். என்னவா? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். இவர் மனம் திரும்புறதுக்காக தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாரா? சரிங்களா? ஆமே, ரைட். உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளையும் சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். கையை தட்டி, எப்பா நான் இந்த நீரில் மூழ்கி எந்திக்கும் போது என்ன தோணுது? நீங்கள் பழைய மனுஷன் செத்துட்டான், புது மனுஷன் நான் பிறந்திருக்கிறேன், நான் இனி என் பாவம் எல்லாம் கழுவப்பட்டுட்டு இனி நான் எந்த பாவம் செய்யக்கூடாது, நல்ல பிள்ளையாக வாழணும் அப்படின்னு முடிவு எடுத்து வைராக்கியத்தோடு அதுக்கு ஏற்ற மாதிரி கனி கொடுக்குற பிள்ளையாக வாழு. இனியும் போய் அதே தப்பு பாவத்தையும் அதையே செஞ்சுட்டு அடுத்த கூடிய கெடுத்துட்ருக்காது, நல்லபடியாக இரு அப்படின்னு சொல்கிறாப்புல. நல்லபடியாக திருந்திரு ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல், மனம் திருந்துறது. சரிங்களா? நல்ல பிள்ளையாக மாறுறது. ரைட், ஓகே, இரு அப்படின்னு சொல்கிறாரு. இது நான் கொடுக்குற இந்த ஞானஸ்தானால, நான் செய்கிற இந்த ஊழியத்தினால உண்டாகிற ஒரு நன்மை. இவ்வளோ தான் என்னுடைய பவர். ஆனால் எனக்கு பின் ஒருத்தர் வரார், அவருடைய கால் தூசி இல்லை, பாதரட்சை கலத்த கூட நான் தகுதி இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கொஞ்சம் அவருடைய வல்லமை பெருசு, அவர் கடவுள். நான் இப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறேன், இதை விட அவர் பயங்கரமான ஆள், அவருடைய வல்லமை பயங்கரமானது. அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். கையை தட்டி, ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுப்பார்கள் என்றால், ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிற நீங்களும் நானும், ஜலத்தினாலும் ஆவினாலும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிற நாம் மிகுந்த கனி கொடுப்பது அதிக நிச்சயம். எத்தனை புரியுது? ஆமென், அல்லேலூயா. ஒரு ஜலத்தினாலும், யோவான் 4 சொன்னார் இல்லையா, நிக்கோதேமை பார்த்து, ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னார். ஆமாம், எதிரே புரியுது. கர்த்தர் நல்லவர். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிறது, மறுபடியும் பிறக்கிறதுனா ஆமேன். ஆமாம், தேவனால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது. தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது, தேவ ஆவினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். பரலோக வாழ்க்கையை வாழ்வீர்கள். ஆமேன். அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன். சரி, தூற்றுக்குடி அவர் கையில் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு விஷயம் வரும், ஆவினாலும் அக்கினியாலும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இதை ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன் போகிறப்போக்கில். சிலர் சொல்லுவாங்க, ஆவினாலும் அக்கினியால் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அடுத்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, தூற்றுக்குடி அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையோ அபியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் அப்படின்றது. அதனால் அவர் 2 விதமான ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆவினாலும் கொடுப்பார், அக்கினினாலும் கொடுப்பார். ஆவினால் கொடுக்கறது ரட்சிக்கப்படுவதற்கு, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுப்பான். ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்வீங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவனை பூரா அக்கினினால ஞானஸ்தானம் கொடுக்கறது, எரிச்சு கொன்றுவார், நரகத்தை தூக்கி போட்டுவார்னு இருக்கு இல்லையா. அதனால் அக்கினி ஞானஸ்தானம் நமக்கு கிடையாது அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. சரிங்களா? சிலர் அப்படியும் பிரசங்கிப்பாங்க. அது எந்த அளவுக்கு சரி தப்பு அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போதைக்கு தெரிஞ்சது என்னென்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். பார்த்தீங்கன்னா, ஆதி அப்போஸ்தலர்கள்ட்ட எசப்பா சொல்லுவாங்க, நீங்கள் காத்துருங்க, பரிசுத்த ஆவினால் ஞானஸ்தானம் பெறுறது. சரிங்களா? பெறுவீங்க, நிரப்பப்படுவீங்க, அப்புறம் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க, எல்லாம் நிறைய சொல்லிட்டார். இப்போது அவங்க போய் இருப்பாங்க, பரிசுத்த ஆவியை பெற்று உடனே வேதம் சொல்லுது, அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எதிரே புரியுது? அக்கினிமயமான நாவு. அப்போ அக்கினினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிற அக்கினி அபிஷேகம். ஆமாம், இருக்கு இல்லையா?
அதனால் அப்படின்னு அக்கினிமயமான நாவு. அதனால் இவர் இந்த எரிச்சு சுட்டு எரிக்கிறத தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. தேவன் ஆமாம் ஆவியினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பான்னு இருக்கு. ஞானஸ்தானம் நல்லது தானே, சரிங்களா? சரி, அதனால் அக்னினால் ஞானஸ்தானம், அக்னிமயமான நாவுகளை நமக்கு தரார், அது கன்ஃபார்ம், சரிங்களா? அதனால் அக்னி ஞானஸ்தானம் உண்டா இல்லையா தெரியாது. ஆனால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு இருக்கு இல்லையா? நம்ம ஜலத்தினாலும் பிறந்திருக்கிறோம், ஆவினாலும் பிறந்திருக்கிறோம், அக்னிமயமான நாவுகள் நமக்கு தந்திருக்கிறார். அதனால் இதில் போட்டு ரொம்ப ஒன்றும் குழப்பிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் வாட்டு போகிற வாக்கில் போங்க, அப்பா சூப்பராக உங்களை நடத்துவார். எதையும் போட்டு ரொம்ப யோசிச்சுட்டு குழம்பெல்லாம் கூடாது. நமக்கு சரியான வழியை அப்பா காட்டுவார், சரியான சத்தியத்தை அவர் காட்டுவார். வந்துக்கிட்டே இருங்க, சூப்பராக நடத்துவார். ஓகே, கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்க, இதில் ஒரு முக்கியமான விஷயம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். கையை தட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானஸ்தானம்னு நம்ம என்ன நினைப்போம், ஐயோக்கிய பேரு அத்தனை பேரும் எடுக்கிறது அப்படின்ட்டு. ரைட்டு தான், அது ஒரு நோக்கத்தில் அப்படித்தான். அது ஒரு நீதி. ஞானஸ்தானங்கிறது என்னென்னா கழுவப்படுறது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவங்கள கழுவப்படுறது, பாவம் நீங்கள் கழுவப்படுறது, பாவத்திலேருந்து விடுதலை, மனம் திரும்ப கெட்ட கனி கொடுக்கறதுக்கு தான் ஞானஸ்தானம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா ஞானஸ்தானம் எடுக்க வந்தார், அவர் என்ன பாவம் செஞ்சார்? எத்தனை புரியுதுங்களா? ஏசப்பா ஆமாம் ஞானஸ்தானம் எடுக்க வந்தார் இல்லையா? என்ன பாவம் செஞ்சார்? அவர் என்ன சொல்கிறார்? அவரே சொல்கிறார், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இப்போ யோவானுக்கிட்ட வராரு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. அப்போ யோவான் அவரை பார்த்தது சொல்கிறார், அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா? எனக்கு நீங்கள் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் போய் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதா அப்படின்னு இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது. ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எத்தனை புரியுது? ஆமாம். இப்போ ஏசப்பா ஜலத்தினால் பிறந்துட்டாரா, அடுத்து ஆவினால் பிறப்பார். பாருங்கள், இது நமக்கு ரோல் மாடல் அப்பா செய்கிறாரு, சரிங்களா? அதாவது ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது. இந்த பூமியில் பரலோக வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றது. கையை தட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கைன்னா பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில் இப்படி சித்தம் செய்யப்படுவதாக. எத்தனை புரியுது? இந்த பூமியில் தேவ சித்தம் நடக்கணும்னா நம்மளை கொண்டு தான் நடக்கும். எத்தனை புரியுது? பூமியை மனுஷன் கையில் கொடுத்தார். அவன் பிசாசுடைய சத்தத்தை கேட்டதுனால அவன் சித்தத்தின்படி பூமி இயங்கி பாவம் நிறைஞ்சு போயிருக்கு. இப்போ தேவனுடைய சத்தத்தை யார் கீழ்ப்படுகிறானோ கேட்குறானோ அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவான். எத்தனை புரியுது? அதான் மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சமீபம். எத்தனை புரியுது? அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம் இல்லையா, அதான் முக்கியம். இப்போ ஏசப்பா என்ன பண்ணார்? ஞானஸ்தானம் எடுத்தார், சரிங்களா? பாருங்கள், அப்பொழுது ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலேருந்து கரையேறணும். இப்போ ஜலத்தினால மூலிகை எந்திரிச்சாச்சா, ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றாரா? ரைட். கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவியான ஒரு புறாவை போல இறங்கி தன்மேல் வருகிறதை கண்டார். கையை தட்டி. இப்போ ஆவியினால ஞானஸ்தானம். எத்தனை புரியுது? ஜலத்தினாலும் ஆவியினாலும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு. எதனை புரியுது? அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தார். கையை தட்டி உரைத்தது. நாம எத்தனை புரியுது? அதாவது இதுக்கு முன்னாடி நேசகுமாரன் தானா? நேசகுமாரன் தான், இல்லைன்ட்டு இல்லையே. எத்தனை புரியுது? ரொம்ப முக்கியம். கையை தட்டுங்க, மேட்ரு சொல்லுங்க. ஏசப்பா இதுக்கு முன்னாடி நேசகுமாரன் தானே, குமாரன் தான். ஆனால் இதுக்கு பிறகு புத்திரன். இது பிறகு அவர் அப்பாவுடைய ஊழியம், இது வரைக்கும் அப்பாவுடைய ஊழியத்தை தான் செஞ்சுட்டு இருந்தார். பிதாவுக்கு அடுத்த காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்னு. ஆனால் ப்ராப்பராக செய்யலை. அங்கே இருந்துக்கிடுவார், அங்கே வீட்லேயும் இருந்துக்கிட்டு அந்த வேலைகள் அந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். இதுக்கு பிறகு ப்ராப்பராக முழுக்க அப்பாவுடைய ராஜ்யத்தை கட்டுறதே வழக்கமாக செய்வார். அடுத்து பார்த்திங்கன்னா அதான் ஃபுல் டைம் வேலையே. எத்தனை புரியுது? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாக இருக்கிற அளவுக்கு ஃபுல்லாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது, வியாதிஸ்தரை சுகப்படுத்துகிற, குணப்படுத்துகிறன்னு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு, ஸ்தாபிச்சு பெருக்கிறார். எத்தனை புரியுது? ஆமென். சரி, இப்போ பாருங்கள். அப்போ வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, இவர் நேசகுமாரை இவர் பிரியமாக இருக்கிறேன். அது வரைக்கும் அவருக்கு நேசகுமாரன் தான். இப்போ ஊருக்கே சொல்கிறாரு, என் நேசகுமாரன்,
இவர் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன். எத்தனை பேர் புரியுது? ஆமேன், ஆமேன். நீங்களும் அப்படி தான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஜலத்தின ஆவினாலும் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் அவருடைய அப்பாவுடைய நேசகுமாரர்கள். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு தம்முடைய ராஜ்யத்தை பெரிதாய் கட்டி எழுப்புவார். ஆமேன். பாருங்கள், மத்தேயு 4 அடுத்த வசனம், அடுத்த அதிகாரம் ஃபஸ்ட்டு வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கையை தட்டி பாருங்கள், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாச்சு, தேவனுடைய நீதியை நிறைவேற்றியாச்சு. ஆமாம், மனம் திரும்பின பரலோக ராஜ்யம். இதே இப்போ நம்ம மனம் திரும்ப, அவர் ஏற்கனவே மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தால் மனம் திரும்புவதற்கேற்ற கனி கொடுக்கறது. எத்தனை பேர் புரியுது? ஆமாம், ஏசப்பா ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுத்தாரா? கொடுத்தாரு. எத்தனை புரியுது? குழம்பிடக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் அவர் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுத்தாருன்ற இல்லை, ஆல்ரெடி கனி கொடுத்துட்டு தான் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பா நீ தேவனுடைய பிள்ளை, இப்போ நீ கனி கொடுக்கணும். நீ கனி கொடுத்தா தேவனுடைய பிள்ளை, அதை கவனிச்சுப்பாரு. சரியா? இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் கனி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளை. நாம் பாவம் செஞ்சோம், பாவியாக இருந்தோம், மனம் திரும்பிட்டோம், கனி கொடுக்குறோம். கனி கொடுக்குறோமான்னு டெஸ்ட் பண்ணணும். கனி கொடுக்கறதுக்கு தான் ஆவியினால் நம்மளை நிரப்புறாரு. அதை நம்ம அந்த ஆவியில் நிரம்பி அந்த ஆவியானவருடைய நடத்துதல் படி நடக்கும்போது, ஆமீன், ஆவிக்குரிய கனிகளால் வரங்களால் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் கனி கொடுப்பீங்க. எத்தனை புரியுது? ஆமேன். சரி, இப்போ பாருங்கள், பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம கொள்ளாமல் உபவாசமாக சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கிறார். ஒரு பசி உண்டாயிட்டு பிசாசு சோதிக்க வரான். அத்தனை டெஸ்ட்லையும் பாஸ் ஆனார். கையை தட்டி எத்தனை புரியுது? ஏன்? ஆமாம், அவர் அப்பாவுடைய பிள்ளை. ஆமேன். ஆமாம், தேவன் அவருக்கு அளவில்லாமல் தம்முடைய ஆவியை கொடுத்துருந்தாராம். புரியுதுங்களா? பிசாசு ஈஸியாக ஜெயிச்சார். நான் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்று, மூலிகை தண்ணீர்னால் ஞானஸ்தானம் பெற்று வாழ்கிற நீங்கள் பிசாசு ஈஸியாக ஜெயிப்பீங்க. கையை தட்டி. அப்போல்லாம் அவன் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமேன். அந்த ஆவியானவர் பிசாசுடைய வார்த்தைக்கு பேசுகிறது அந்நேரத்தில் அவர் பதில் தருவார். உங்களுக்குள்ளே பேசுவார். ஆமாம், தேவனுக்கு பிரியமான தேவனுடைய சித்தமான வார்த்தைகளை பேசுவீங்க. அவன் பாய்ச்சாலும் உங்கள்கிட்ட பலிக்காது. எத்தனை புரியுது? விழுந்து போக மாட்டீங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். பிசாசு டெஸ்ட் வச்சு பார்த்தாங்க, சோதிக்க பார்த்தான், சோதனை எல்லாம் பாஸ் ஆகிட்டார். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி மீட்டிங் இருக்கிறதுனால டைம் இல்லை. இப்போவே இந்த ப்ரீமியர் எடுக்கிறதுக்கே டைம் இல்லை. இருந்தாலும் கூட நம்ம இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மனம் திரும்புதல்னா நம்ம மனசு அப்பாவுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல் திரும்புது. அது ஒரு அடையாளம். சரிங்களா? ஜலத்தினால் ஆவியினாலும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ்வீர்கள். கையை தட்டி. ஏசப்பா பிரியமான பிள்ளை என்பது வெளியரங்கமாகும். அது வரைக்கும் உள்ளே இருந்துச்சு. பிரியமான பிள்ளை தான் ஏசப்பா. ஆமாம், அதுக்கு பிறகு வெளியரங்கமாச்சு. இவர் நேசகுமாரன், இவர் தேவனுடைய குமாரன். தேவகுமாரன்கிறது உருஃபாச்சு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதனால் எனக்கு அன்பானவர்களே, மனம் திரும்பி ஆமேன் ஞானஸ்தானம் பெற்று, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்று ஆமீன் வாழுகிற நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுடைய பிரியமான பிள்ளைகள் என்பதை ஆமீன் தேவன் வெளியரங்கமாக்கி கொண்டே இருக்கிறார். இன்னும் வெளியரங்கமாக்குவார். அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். டேடி, உங்கள் வார்த்தையின்படியே எங்களை வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். என் தேவையெல்லாம் சந்திப்பதற்காக நன்றி. குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல மாலை நேரத்திலும் எந்த சூழ்நிலையில் என்ன ஒரு காரணத்தோடு திட்டத்தோடு நமது பிள்ளைகள் கூடியிருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் அவைகளை நிறைவேற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு சாட்சியாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த தேவன் தந்திருக்கிற நல்ல பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தேங்க்யூ டாடி. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் நிரப்பி எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். நேசகுமாரன் உன்மேல் பிரியமாக இருக்கிறேன் என்கிற சாட்சி ஆண்டவரே வெளியரங்கமாகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் இப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெறும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிஞ்சு வைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தலைமைகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஓகே, மீண்டும்
நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். நாளை மாலை ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். தேங்க்யூ.